முதலில் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், இப்போ பிரதமருடனான சந்திப்பு இனிமையாக இருந்தது, அதனை பயனுள்ளதாக மாற்ற வேண்டும், அது அவருடைய கையில் தான் இருக்கிறது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் பொருள் என்ன? அதன் பொருள் வழக்கமாக சந்திப்பதை போல் சந்தித்துவிட்டு நிகழ்ச்சியை முடித்து விடக்கூடாது. நாங்கள் என்ன கேட்டிருக்கிறோமோ அது மக்களுக்கான நியாயம். ஏறத்தாழ பல்வேறு கோரிக்கைகள் இருந்தாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான பிரச்சனைகள் ஏறத்தாழ ஜீவாதார பிரச்சனைகள் என்று சொல்லலாம். ஒன்று கல்வி, இன்னொன்று மீனவர் பிரச்சனை, இன்னொன்று மெட்ரோ ரயில் திட்டம். இந்த 3மே நிதி நம்ம கேட்டதில் வராமல் போனது அந்த 2ம், மெட்ரோ திட்டத்திற்கும் அதே மாதிரி கல்விக்கும் அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை நமது மீனவர் பிரச்சனை. அப்போ இதை இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 2-3 முறை மிக அடிக்கடி நடக்குது இந்த பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, நமது மீனவர்கள் பிரச்சனை. எனவே இதற்கு நாம் கடிதம் எழுதினால் மட்டும் போதாது, நேரடியாக அவரை பார்த்து வலியுறுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருக்குது. எனவே தமிழ்நாட்டு மக்களினுடைய குரலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான உரிமைகளை கடிதத்தின் மூலம் தெரிவித்தால் மட்டும் போதாது, சில விஷயங்களை நாம் நேரில் பேசும் பொழுது பேசிக்கொள்வது நல்லது என்ற அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரம் கேட்டிருந்தார்கள். ஒதுக்கப்பட்டது தேதியில் பார்த்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னதைப் போல ஒரு வழக்கமான ஏதோ போனோம் பார்த்தோம் என்று இல்லாமல் ஒரு 3/4 மணி நேரம் அந்த அவர்களுக்கு இடையிலான சந்திப்பு நீண்டிருக்கிறது என்று சொன்னால் விவாதித்திருக்க வாய்ப்புண்டு, நிறைய விஷயங்களை விவாதித்திருக்க வாய்ப்புண்டு. அதனுடைய பலன், அந்த விவாதத்தினுடைய பலன் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிற்கு நாம் கேட்டிருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நமக்கு செய்து தர வேண்டும். தருவாரா என்ற கேள்வியில் தான் மாண்புமிகு முதலமைச்சரும் தர வேண்டும் என்று தான் வலியுறுத்தி இருக்கிறார். இப்போ 45 நிமிடங்கள் நீண்டிருக்கிறது என்பது எதை காட்டுகிறது? இது ஒரு பலனுள்ளதாக அமையும் என்பதை காட்டுதா, அல்லது இந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்ற எண்ணத்தில் திமுகவும் இதை பார்க்குது அப்படின்னு பார்க்கலாம்? இல்லை, முக்கியத்துவம் என்பதை விட, அதாவது இதை ஏற்கனவே நம்ம அனுப்பியிருக்கோம். இப்போ உதாரணமாக மெட்ரோ ரயில் திட்டம் நம்ம அனுப்பியிருக்கோம். நமக்கு என்ன பயமாக இருக்குது அப்படின்னா, இந்த நிதி ஒதுக்க வேண்டிய நம்ம மாநிலத்தை சார்ந்தவராக சொல்லப்படக்கூடிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க முன்னுக்கு பின் முரணாக இங்கே பேசுகிறாங்க. அதாவது இந்த மெட்ரோ ரயில் திட்டம்ங்கிறதே ஸ்டேட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம 2024 செப்டம்பர் மாதத்தில் ஏற்கனவே ஒரு முறை அண்ணன் விளக்கம் அளித்திருந்தாலும் மாண்புமிகு நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு மிக தெளிவாக இது 2017 ப்ரொபோஸ் பண்ணப்பட்டது, 19 சொல்லி முதலமைச்சரும் செய்தியாளர் சந்திப்பில் அந்த சொன்னார். அதில் மிக முக்கியமானது என்னன்னா 2021-22 அந்த பிஐபி என்று சொல்லக்கூடிய பப்ளிக் இன்வெஸ்டர் போர்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் ஃபண்ட் அலாட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கீங்க. இதில் பட்ஜெட்டில் அப்புறம் ஏன் நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க? அப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்க? இந்த கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ இதையெல்லாம் மாண்புமிகு பிரதமர்கிட்ட நம்ம நேரடியாக அதை கடிதத்தில் எழுதுனா நல்லா இருக்காது. இந்த மாதிரி உங்கள் நிதியமைச்சர் உண்மைக்கு புறம்பான தகவலை தர்றாருன்னா நல்லா இருக்காது. அப்போ அதை நேரில் பேசலாம், பேசி விளக்கமளித்தாவது அவரிடமிருந்து நாட்டு மக்களுக்கான உரிமைகளை பெறலாம் என்பதற்காகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் சந்தித்தார். திரு எஸ்.ஜே. சூர்யா, முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் நிதியமைச்சர் என்கிறார் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். உங்க பதில்? இல்லை, முன்னுக்கு பின் தமிழராக சொல்லப்படக்கூடிய அதுவும் அப்ஜெக்ஷன். ஏன்னா அவங்க இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே படித்த ஒரு பெண்மணி, அவங்க தமிழ் பெண்மணி தான், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இரண்டாவது, முன்னுக்கு பின் முரண் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. இதில் டிஸ்பியூட் பண்ணுறதுக்கே ஒன்றுமே இல்லை. 2018 இது ஸ்டேட் ஸ்பான்சர்டு ப்ராஜெக்டாக வேணும்னு அப்போ இங்கே இருந்து அதிமுக அரசாங்கம் கோரிக்கையின் பால் இது மாநில அரசு திட்டமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. இந்த முதல்வர் அவர்கள் கொடுத்த மெமரண்டம்லையும் இல்லை அது தமிழில் மொழிபெயர்த்திருக்கக்கூடிய விஷயங்களையும் எந்த இடத்துலையுமே மத்திய அரசு இவ்வளவு நிதியை கொடுக்க வேண்டும், மாநில அரசினுடைய பங்கு, அந்த மாதிரிலாம் எந்த விளக்கமுமே கிடையாது. என்ன கேட்கிறாங்க, 22 வரவு செலவு கணக்கில் நிதி அறிவித்தார்கள் என்று குறிப்பிடுகிறாரே முதலமைச்சர். இல்லை, இப்போ இந்த ஸ்கீம் என்ன டேர்ம்ஸில் அக்ரி பண்ணாங்க அப்படின்றது முதல் கேள்வி. இப்போ மெட்ரோ 2வது திட்டம் ஆரம்பிக்கப்படும் போது 63,000 கோடி ரூபாய் அப்படின்ற பட்ஜெட் போடப்படுது. அதில் தெளிவாக யார் யார் எவ்வளோ ரூபாய் செலவு செய்வாங்க அப்படின்றதும் விளக்கப்படுகிறது. அதில் மத்திய அரசினுடைய பங்கு என்னன்னா, டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் 10%
மீதம் நிதியை மத்திய அரசு எடுத்துக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய அக்ரிமெண்ட். அப்போ மாநில அரசினுடைய பங்கு என்ன? கிட்டத்தட்ட 22. அந்த அக்ரிமெண்ட் யார் போட்டா? வெளி நிறுவனங்களிலிருந்து வரக்கூடிய நிதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 33,593 கோடி. இப்போ நிதியமைச்சர் அவர்கள் சொன்ன கருத்து முரணாக இருக்கிறது என்றால், சமீபத்தில் கோவையில் அவர்கள் அளித்த பத்திரிகையாளர் சந்திப்பில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். 2018, 2021 அக்டோபரில், 2022 டிசம்பரில், 2023 ஜூனில் மத்திய அரசு மாநில அரசு குழுக்கள் இணைந்து எந்தெந்த சர்வதேச நிறுவனங்களுடன் நிதி பெறுவதற்கான ஒப்பந்தங்கள், மீட்டிங் எல்லாமே நடந்து இன்று 21,560 கோடி ரூபாய் மாநில அரசாங்கத்திற்கு இந்த மெட்ரோ திட்டத்தை அமல்படுத்துவதற்காக வரவழைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதில் 5,880 கோடி மட்டும்தான் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. மீதி கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் இருப்பில் இருக்கின்றது. அதை வைத்து செலவு செய்ய வேண்டும். மீதி இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய பங்கு 7,000 கோடி எப்படியும் நம்மளுக்கு வரதா போகுது. ஆனால் ஏற்கனவே ஒரு 15,000 கோடி நிலுவையில் வைத்துக்கொண்டு மாநில அரசு பங்கு ஒரு 22,000 கோடியை வைத்துக்கொண்டு எங்களுக்கு இந்த திட்டத்தை அமல்படுத்த பணம் இல்லைன்னு சொல்றது சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. வெள்ள பாதிப்பு இருந்த போதும் கூட கடன் வாங்கிய அந்த தொகை சார்ந்த கேள்வியை மத்திய அரசு எழுப்புகிறது. ஆனா மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி அது சார்ந்த பதிலை முறையாக கொடுக்கல அப்படின்றது திமுக தொடர்ந்து வலியுறுத்துறாங்களே. அதான் சொல்றேன், இப்போ இந்த கேள்விக்கு பதில் வரல. நாங்கள் இப்போ மத்திய நிதியமைச்சர் அதிகாரப்பூர்வமாக டேட்டாவோட என்ன சொல்றாங்கன்னா 21,560 கோடி ரூபாய் பல்வேறு சர்வதேச நிறுவனங்களில் பேச்சுவார்த்தை நடத்தி உடன்படிக்கை அமைந்து பணம் கொண்டு வரப்பட்டு விட்டது. ஆனா அதுல நீங்க 5,880 கோடி தான் செலவு பண்ணிருக்கீங்க. பணம் இருக்கு இல்லைங்களா? திட்டத்தை அமல்படுத்த. அவரு செப்டம்பர் 12 அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. செப்டம்பர் 14 நம்ம நிதி அமைச்சர் அத்தனை பேரையும் வச்சுக்கிட்டு தெளிவாக சொல்றாரு, இந்த திட்டத்திற்கு 21,000 கோடி, அதாவது மொத்த செலவுக்கு 21,000 கோடி கடன் வாங்கினதாக சொல்லியிருக்கிறார் அம்மையார் நிர்மலா சீதாராமன். அதிலே நாங்கள் வெறும் 5,000 கோடி தான் செலவழித்திருப்பதாகவும் ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார். ஆனால் 21,000 உண்மையிலே என்ன நடந்தது என்று சொன்னால் 18,564 கோடி ரூபாய் தான். அதிலே தமிழ்நாடு கவர்மெண்ட் 11,762 கோடி ரூபாய் நாங்கள் செலவழித்திருக்கிறோம். மீதி 6,802 கோடி ரூபாய் மட்டும்தான் அந்த கடன் வாங்கிய தொகையிலிருந்து செலவழிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து பொய் பேசுகிறார் என்பதை எங்களுடைய நிதி அமைச்சர் ஸ்டேட்மெண்டோட எடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லிடுறேன், இவர் சொல்றாருல சகோதரர், கிடையவே கிடையாது. 2020 அமித்ஷா ஜனவரி மாதம் இதை துவக்கி வைக்கிறார். துவக்கி வைக்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா? மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறோம். அவர் பேசின பேச்சு இருக்கு, வீடியோ தரவா? அப்போ நீங்க கொண்டு வரும்போது 21 தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு 20ஆம் தேதி 2020 ஜனவரியில் நீங்க அதை சொல்றீங்க. பேசும்போது நாங்க கொடுத்தோம் இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் என்று சொல்லிவிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் முன்னுக்கு பின் பலராக சொன்னதை நமது நியூஸ் 18 டிவியினுடைய ஆங்கிலமும் இருக்கிறது, தமிழும் இருக்கிறது. சரி.